தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலி. தஞ்சை, மயிலாடுதுறை, நாகை, கடலூரில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் 19ஆம் தேதி வரை பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம் உட்பட 10 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். ஆதார் பதிவு திருத்தம் செய்ய மதுரையில் குவிந்த தென் மாவட்ட மக்கள். மதுரை KK நகரில் உள்ள மையம் முன்பு நீண்ட வரிசையில் காத்திருப்பு. மண்டல பூஜைக்காக இன்று மாலை சபரிமலை கோயில் நடை திறப்பு. தினமும் 90,000 பக்தர்களை அனுமதிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்குவாரியில் பாறைகள் சரிந்து ஒருவர் உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கிய 14 தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம். அரசு வேலை வாங்கித் தருவதாக 2.5 கோடி ரூபாய் பெற்று மோசடி. அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர், அவரது மனைவி மீது வழக்கு பதிவு. நீட் விலக்கு மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க மறுத்ததை எதிர்த்து வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல். தமிழ்நாடு முழுவதும் SIR பணிகளில் குளறுபடி நீடிப்பதால் மக்கள் தவிப்பு. படிவங்கள் கிடைக்காமலும் கிடைத்தவர்கள் பூர்த்தி செய்ய தெரியாமலும் குழப்பம். SIR பணிகளால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கானோர் வாக்குரிமையை இழக்க நேரிடலாம் என அச்சம். வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பா அல்லது மறுபதிவா என்றும் விஜய் கேள்வி. அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இது நமக்கு எல்லா திசையிலையும் எல்லா பிரச்சனைகள் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க. அது டிஃபால்ட்டாக நடந்துட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஓட்டு போடுற விஷயத்துலையும் அவங்க என்ன உத்தமராக மாறவா போகிறாங்க? பீகாரில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் புதிதாக 3 லட்சம் வாக்காளர்களை சேர்த்தது ஏன்? மனு தாக்கல் முடிவதற்கு 10 நாட்கள் முன்பு வரை வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதை சுட்டிக்காட்டியது தேர்தல் ஆணையம். பீகார் முதலமைச்சரை தேர்வு செய்வது தொடர்பாக அமித்ஷா, JP நட்டா ஆலோசனை. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் என அறிவிப்பதில் நீடிக்கிறது இழுபறி. வீட்டை விட்டு தேஜஸ்வி வெளியேற்றிவிட்டதாக சகோதரி ரோஹிணி புகார். தேர்தல் தோல்விக்கும் தேஜஸ்வியே காரணம் என குற்றச்சாட்டு. கேரள மாநிலம் கண்ணூரில் 4ஆம் வகுப்பு பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை. பாஜக முன்னாள் நிர்வாகிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு. மன்னார் கடற்பரப்பில் படையெடுத்த டால்பின்கள். துள்ளி குதித்து குதூகலமடைந்த டால்பின்களை கண்டு வியப்பு.
நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத ஏற்றம். முட்டை ஒன்றுக்கு 5 காசுகள் உயர்ந்து ₹5.95 நிர்ணயம். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சுப்மன் கில் மருத்துவமனையில் அனுமதி. கழுத்து வலியால் கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை. ரச்சின் ரவீந்திரா, டெவான் கான்வே, விஜய் சங்கர், பதிரனா உட்பட 12 பேரை விடுவித்த சிஎஸ்கே அணி. ஜடேஜா, சாம் கரனை ட்ரேட் செய்து ராஜஸ்தானிடமிருந்து சஞ்சு சாம்சனை வாங்கியது சென்னை சூப்பர் கிங்ஸ்.